கைஸ், வெல்கம் டு கப்பி பேரடைஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபிஷ் வளர்க்குற நம்ம ஹாபியிலேருந்து அதை எப்படி நம்ம பிஸ்னஸாக அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பாயாக நான் சொல்கிறேன் என்னென்னா, நம்மக்கிட்ட வந்து அவ்வளோவா அமௌண்ட் இருக்காது. ஸோ வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுக்குலாம் ஃபார்ம் வைக்க முடியாது, ஃபிஷ் ஃபார்மு. அதனால் சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி ஃபிஷ் ஃபார்ம் வைக்கிறதுன்னு தான் அந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஒரு மினிமம் அமௌண்ட் தான். ஒரு 500 இருந்தாலே போதும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ்க்கு ஒரு பேர் ஃபேன்சி கப்பி, இன்னொரு 100 ருபீஸ்க்கு இன்னொரு பேர், டோட்டலாக 2 பேர். அப்புறம் வந்து 2 டப்பு, ஒரு 2 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருந்தாலே போதும். ஒரு 2 பேருக்கு 2 பேர் வச்சு நம்ம அதை வந்து ப்ரீடிங் செட்டப் பண்ணி அதுக்கு ப்ரைஸ் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி நம்ம க்ரூம் பண்ணி அப்புறம் இது அதை எப்படி செல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். இதுதான் இன்றைக்கி ஒன்று வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 2 டேஸ் முன்னாடி ஃபிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஜென ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரிக் ப்ளூ, அதாவது 2 பேர் இருக்குது, ஒரு மேல் ஒரு ஃபீமேல் தான். நம்மக்கிட்ட இருக்கிற பட்ஜெட் ஏற்ற மாதிரி தான் சொல்கிறேன். நான் ஒரு பண்ணி நம்மக்கிட்ட பட்ஜெட் ஏற்ற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு 2 ட்ரியோ கூட வாங்கியிருக்கலாம், ஆனால் என்கிட்ட பட்ஜெட்டாக தான் இருந்துச்சு. ஸோ நான் அதனால தான் இது சூஸ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது சில்லி மசாக் டம்போ ஏரி. இந்த ஃபிஷ்ஷு ரொம்ப அழகாகவே இருக்கும். ஃபீமேல் வந்து எக்லோடோடு வாங்கியிருக்கேன். அதுவும் இது எப்படியும் வந்து ஒரு 1 வீக்கில் குட்டி போட்டுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த 2 பேர் தான் இப்போ நாங்கள் ப்ரீட்